நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம். ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிர் அடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிர் அடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருதியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருதியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தரி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் திரியேக தேவனுடைய திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த வாரத்திலே ஆண்டவருடைய நாளை ஆசரிக்கின்ற நாம் திரித்துவ திருநாளையும் ஆசரிக்கின்றோம். பெந்தெகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை நாம் திரித்துவ திருநாளாக ஆசரிப்பது நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைமையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். குறிப்பாக அதிலும் யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திரித்துவம் என்ற வார்த்தையும் திரியேக தேவன் என்ற வார்த்தையும் திருமறையிலே காணப்படாத ஒரு வார்த்தை. குறிப்பாக இந்த சித்தாந்தத்தை குறித்து மனித அறிவினாலே அறிந்து கொள்வது மிக கடினமான ஒரு காரியம் என்றே நாம் சொல்லலாம். வேத பண்டிதர் ஒருவர் இந்த திரித்துவ சித்தாந்தத்தை குறித்து அறிந்து கொள்ள பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கின்றார், சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். இப்படி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற போது கடற்கரை ஓரமாக நடந்து செல்கிறார். ஒரு காட்சியை காண்கிறார். ஒரு சிறுவன் கடற்கரை ஓரமாக அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த வேத பண்டிதர் கொஞ்ச நேரம் அமர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த சிறுவனை அழைத்து கேட்கிறார், தம்பி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி. அந்த சிறுவன் சொல்லுகிறான், என் கையில் வைத்திருக்கின்ற குவளையினாலே நான் கடல் நீரை மொண்டு வெளியே ஊற்றி கடலை வற்ற வைக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே இவர் அந்த சிறுவனிடத்திலே சொல்லுகிறார், தம்பி, இது ஒரு முடியாத காரியம். கடல் பெரியது, நீ கையில் வைத்திருக்கின்ற குவளை சிறியது. எனவே இது ஒரு முடியாத காரியம் என்று சொல்லுகின்ற போது அந்த சிறுவன் மறைந்து அவருடைய உள்ளத்தில் எண்ணம் தோன்றுகிறது. தூய ஆவியாரின் இடைபாடு அவருடைய உள்ளத்தில் காணப்படுகிறது. இதே போலதான் நீ திரித்துவத்தை குறித்து அறிய நினைப்பதும் திரித்துவத்தில் வெளிப்படுகின்ற ஆண்டவரை குறித்தும் நீ அறிய நினைப்பது கடினமான காரியம் என்று சொல்லி ஒரு குரல் அவருடைய உள்ளத்தில் ஒலிக்கிறது. அவர் திரித்துவத்தை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதலை அறிந்து கொள்ள அந்த நிகழ்வின் வழியாக கர்த்தர் அவரை வழிநடத்தினார். திரித்துவம் என்பது அன்று தேவாலயத்தில் காணப்பட்ட திரைச்சீலை போன்றது என்று சொல்லலாம். அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிளியாவிட்டால் அதன் பின் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அதே போலதான் நம்முடைய திருத்துவத்தை குறித்து சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் கர்த்தரை குறித்தும் அவர் அருளுகின்ற ஆசீர்வாதமான வாழ்வை குறித்தும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை குறித்தும் அறிந்து கொள்ளவே முடியாது. எனவே நாம் இந்த திரித்துவ திருநாளிலே திரியேக தேவனை குறித்து சரியாய் புரிந்து கொள்வதும் திரித்துவத்தை குறித்து சரியாய் அறிந்து கொள்வதும் ஆன்மீக வாழ்விலே நாம் இன்னும் இறைவரோடு உள்ள உறவிலே வளர்ந்து வருகுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியே நம்புகிறேன். திரித்துவத்தை குறித்து, திரித்துவம் என்ற வார்த்தையை குறித்து தெர்த்துலியன் என்ற ஆதி திருச்சபை தந்தையர், ஏர்லி சர்ச் ஃபாதர் தெர்த்துலியன் தான் முதலாவது திரித்துவம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகின்றார். ஆனால் திருச்சபை
4ஆம் நூற்றாண்டு வரை இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயங்கியது, ஏற்றுக்கொள்ள மறுத்தது. 2ஆம் நூற்றாண்டில் தெர்த்துலின் கூறின வார்த்தை 4ஆம் நூற்றாண்டு வரை அது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையாகவே காணப்பட்டது. ஏன் இந்த திரித்துவம், திரியேக தேவன் என்ற வார்த்தை திருச்சபையில் அறிமுகப்படுத்தப்பட்டது, அது ஆதி திருச்சபையில் உருவானது என்று சொல்லி பார்த்தால், ஆதி திருச்சபை உருவாகின போது யெகோவா தேவன் மட்டுமே ஆண்டவர் என்று ஆராதித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆவியாராய் வந்து உள்ளத்தில் ஆளுகின்றவரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு பெரிய குழப்பம், ஒரு சூழல் காணப்பட்டது. குழப்பமான ஒரு சிந்தனைகள் காணப்பட்டது. உபதேச குழப்பங்கள், போதனை பிரிவுகள் எல்லாம் வந்த சூழ்நிலையிலே திருச்சபைக்கு இதை குறித்து சரியான விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, நாம் அதை குறித்து சரியாய் பார்க்கின்ற போது திருச்சபையிலே சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து இவர்களை ஆண்டவருக்குள் வழிநடத்த வேண்டும் என்று சொன்ன ஒரு கட்டாயம் ஏற்பட்ட போது இங்கு ஆண்டவரை குறித்து தவறான கோட்பாடுகளை எல்லாம் மாற்றியமைப்பதற்காக மாமன்றங்கள் பிரயாசப்பட்டன. இப்படி மாமன்றங்கள் கூடி, திருச்சபை தலைவர்கள் கூடி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே தான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் உருவானது. இதனுடைய விளக்கமாக நிசையா விசுவாச பிரமாணம் உருவானது. இன்னும் அதிலும் ஆழப்படுத்தி முழு விளக்கமாக திரித்துவத்தை அழகாய் விளக்கக்கூடிய அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் உருவானது. இன்றளவும் நம்முடைய திருச்சபை ஆராதனைகளிலே நாம் இந்த 3 விசுவாச பிரமாணங்களையும் நாம் காலை ஆராதனைகளிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுகிறோம். இன்னும் திருவிருந்த ஆராதனைகளிலே நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்கிறோம். இன்னும் சில பண்டிகை ஆராதனைகளிலே நாம் இந்த புனிதர் அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்து நம்முடைய விசுவாச வாழ்வை திருச்சபையாய் அறிக்கையிட்டு திருச்சபையாய் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற, கர்த்தர் மீது வைத்திருக்கின்ற விசுவாச வாழ்விலே உறுதி அடைந்து கொள்கிறோம். இன்னும் நாம் இதை திரித்துவத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் தம்மை 3 வடிவங்களிலே வெளிப்படுத்துகின்றார். படைப்பாளராக, மீட்பராக, இன்னும் தேற்றரவாளனாக வெளிப்படுத்துகின்றார். ஆனால் தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே என்ற ஒரு உன்னதமான புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. இதை இன்னும் ஒரு எளிய உவமையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதனை 3 கூறுகளாக நாம் பிரிக்கின்றோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 இணைந்த நபரை மனிதன் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ஆவி இல்லை என்று சொன்னால் சவம் என்று அழைப்போம். உடல் இல்லை என்று சொன்னால் அவரை பேய் என்று அழைப்போம். இவற்றில் ஒன்று இல்லை என்று சொன்னாலும் மனிதன் என்று அழைக்கப்பட மாட்டான். இதே போலதான் இந்த 3ம் தனித்தனியாக இருந்தாலும் 3 மனிதர்கள் இல்லை, ஒரே மனிதனே. அதே போலதான் படைப்பாளராக, மீட்பராக, தேற்றரவாளனாக கர்த்தர் செயல்பட்டாலும் ஒரே தேவன், ஒரே கர்த்தர் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. மேலும் இந்த திரித்துவம், திரியேக தேவன் என்ற வார்த்தைகள் திருமறையிலே இடம்பெறாத ஒரு சொல்லாக இருக்கிறதே, நாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நினைப்பூட்ட நான் விரும்புகின்றேன். கர்த்தரை மக்கள் தங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படியே திருமறையிலே பெயரிட்டு அழைத்தனர். அதிலும் சிறப்பாய் இஸ்ராயேல் மக்கள் அவர் ஆண்டவரை எந்த அளவிற்கு அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அந்த புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை பெயரிட்டு அழைத்தார்கள். கண்ணீரின் சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை கண்டார் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டு அழைத்த பெண்மணியை நாம் பார்க்கிறோம். உதவி செய்கிற ஆண்டவர் எபினேசர் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். எனவே ஆதி திருச்சபை, அதை தொடர்ந்து வந்த திருச்சபை போதகர்கள் ஆண்டவரை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்ற அடிப்படையிலே திரியேக தேவன், ட்ரையூன் காட், அல்லது தமிழிலே நாம் அதை இன்னும் அழகுபடுத்தி சொல்ல வேண்டும், அல்லது தமிழிலே கூற வேண்டும் என்று சொன்னால் மூவொரு கடவுள், மூவொரு இறைவர் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அழைக்கிறோம். இந்த திரியேக தேவன் மனிதரோடு இடைபடுகின்ற, சஞ்சரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே நாம் முடிவு வரை நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். தனி மனிதனோடு, ஒரு சமூகத்தோடு, உலகத்தோடு உடன்படிக்கை செய்த ஆண்டவர் மனிதர்களோடு சஞ்சரிக்கிறவராக, மனிதர்களோடு தங்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே,
இந்த அருமையான திரித்துவ திருநாளிலே தங்கும் திரியேக தேவன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தங்கும் திரியேக தேவன். இதற்கு ஆதாரமாக நாம் திருமுறையின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல யோவான் நற்செய்தி நூல் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை நம்முடைய திருமுறையிலே நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை. அதிலும் சிறப்பாக இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், அதனுடைய பின்பகுதி, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அன்புக்குரியவர்களே, திரியேக தேவன் மனிதர்களிடத்தில் வாசம் செய்கிறார். உலக தோற்றம் முதற்கொண்டு திருமறை வரலாற்றிலும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நாம் அதை திருப்பி பார்க்கின்ற போது கர்த்தர் மனுகுலத்தோடு நல்வுறவை கொள்கிறார். எனவேதான் தனி மனிதனோடு, ஒரு கூட்ட மக்களோடு, முழு உலகத்தோடு திரியேக தேவன் உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறதை நாம் திருமறையின் வழியாக கற்றுணர முடிகின்றது. திரியேக தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே வழங்குகின்ற ஆசீர்வாதங்களையும், திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்ற விதங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தரை குறித்தும் அவர் அருளுகின்ற ஆற்றலை குறித்தும் அவருடைய வெளிப்பாடுகளை குறித்தும் அறிந்து கொள்ள திறந்த மனநிலையோடு ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த நாளிலே திரியேக தேவன் மனுமக்களோடு தங்குகின்றவராய் இருக்கின்றார். அவருடைய தங்குதல், அவர் குடியிருப்பு அல்லது வசிக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுமொழிபெயர்ப்பிலே குடியிருக்கின்றார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தங்கும் திரியேக தேவன் மனுமக்களுடைய வாழ்க்கையிலே எப்படி தங்குகிறார் என்பதை ஒரு 3 குறிப்புகளின் அடிப்படையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பினால் தங்கும் திரியேக தேவன். முதலாவதாக அன்பினால் தங்கும் திரியேக தேவன். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். கர்த்தர் அன்புள்ளவர் என்பதை யோவான் தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். கர்த்தரின் அன்பு அளவிட முடியாதது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது அந்த அன்பின் வெளிப்பாடாக திரியேக தேவன் தம்முடைய சாயலில் படைத்து தம்முடைய குணாதிசயத்தை மனிதனுக்கு கொடுத்து அவனை ஆளுகின்ற உரிமையை கொடுத்து படைப்பினைத்திலும் முதன்மையானவனாக வைத்து மனுகுலத்தை ஆசிர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3:8 பார்க்கின்றோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகின்ற தேவனுடைய சத்தத்தை மனுகுலம் கேட்கிறது. ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற நிலையை பெறுகிறோம். மனுகுலத்தோடு அன்பினால் ஐக்கியப்பட விரும்புகின்ற ஆண்டவர், தங்குகின்ற ஆண்டவர் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனுகுலம் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு சோரம் போன நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. அளவில்லாத அன்பினாலும் எல்லையற்ற இரக்கத்தினாலும் அவனை மீண்டுமாக தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுகின்ற ஆண்டவர். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலே சிக்கி தவித்த போது, அவருடைய வாழ்வே அவர்களுக்கு கசப்பாய் காணப்பட்ட போது அவர்கள் வடித்த கண்ணீரை கண்டு இறங்கி வந்த ஆண்டவர், கதறுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு செவி கொடுத்த ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையிலே கசப்பை களிப்பாக மாற்றினார், கண்ணீரை களிப்பாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திரியேக தேவனுடைய அன்பு நீளம், அகலம், ஆழம், உயரம் என்று சொல்லி அளவிட முடியாத அன்பு, அறிவுக்கு எட்டாத அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய உலக நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கின்ற திரியேக தேவன் தம்மையே ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் பார்க்கின்ற போது தம்முடைய அன்பின் வெளிப்பாடாக தாமே நம்மோடு இருக்கும்படி இறங்கி வந்த ஆண்டவர். பவுலடிகளார் கூறுகின்ற போது தேவ அன்பை மையமாக வைத்தே திருச்சபையாரை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, அன்பினால் தங்கும் திரியேக தேவன். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இம்மானுவேலராக நம்மோடு இருக்க தேவன் வெளிப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூலின் ஆசிரியர் பதிவு செய்கிறார்.
அவர் அதை தாண்டி இன்னும் சொல்லுகின்ற போது தம்முடைய கிருபையினாலே வெளிப்பட்டார். கிருபை என்று சொல்லுகின்ற போது அருள் அல்லது கர்த்தருடைய பேரன்பு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். அருளினால் தங்கும் திரியேக தேவன். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அருளினால் தங்கும் திரியேக தேவன். பவுலடிகளார் சொல்லுகின்ற போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதை யோவான் நற்செய்தி நூலின் ஆசிரியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்கிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதினுடைய விளைவு நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொண்டீர்கள், அருளின் மேல் அருள் பெற்றுக் கொண்டீர்கள். ஆண்டவர் ஏற்கனவே உங்கள் மீது அன்பு செலுத்தினார். அந்த அன்பின் மீது அளவில்லாத அன்பு என்று சொல்லலாம். பாராட்டின பேரன்பு பெரிது, அதை தான் அங்கு குறிப்பிடுகிறார். நாம் அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தர் நம்மீது வைத்த கிருபையினாலே, அருளினாலே. நாம் ரட்சிக்கப்பட்டது, ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்வது, நீதிமான்களாக்கப்பட்டது எல்லாம் ஆண்டுடைய கிருபை. கர்த்தர் நம் மீது பாராட்டின கிருபை பெரிது, அவர் நம் மீது பாராட்டின பேரன்பு பெரிது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த ஆண்டவரை துதியுங்கள். அவர் பேரன்பு, அவர் கிருபை, அருள் என்றும் உள்ளது. அன்புக்குரியவர்களே, அருளினாலே நம்மை மீட்டெடுத்தார். படைப்பாளராய் நம்மை உருவாக்கின ஆண்டவர் சோரம்போன நிலையில் இருந்தபோது மீட்பராக நம்மை மீட்டெடுத்து புதிய வாழ்வை தந்திருக்கின்றார். அது ஆண்டவர் மீது வைத்த அருள், அதாவது கிருபையினுடைய வெளிப்பாடாகவே அமைகின்றது. இன்னும் நாம் இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கிருபையினுடைய வெளிப்பாடாக, அருளின் வெளிப்பாடாக நித்திய ஜீவனை அளித்து என்றும் ஆண்டவரோடு தங்குகின்ற பேராசீர்வாதமான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தருகின்றார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே அவர் நம்மோடு செய்த பிரதானமான வாக்குத்தத்தம். காரணம், வாழ்ந்தாலும் கர்த்தரோடு, மரித்தாலும் ஆண்டவரோடு. அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை உலக வாழ்விலே ஆண்டவரை துதிக்கின்ற மக்கள் கூட்டம் பரலோக வாழ்விலும் ஆண்டவரை துதிக்கின்ற அந்த சலாகியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது காரணம், திரியேக தேவன் மனுகுலத்தோடு ஐக்கியப்படுகிறார், நம்மில் தங்குகிறார், நம்மோடு தங்குகிறார். அந்த தங்குகின்ற ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்து வரலாற்றில் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்வை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாழ்வாக அல்லது சரித்திரம் படைக்க சாதாரண மனிதர்களை பயன்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். மூன்றாவதாக, இந்த நாளினுடைய சிந்தனை தலைப்பான யோவான் 14:18 முதல் 27, இந்த பகுதியை நாம் ஏற்கனவே கடந்த நாட்களில் சிந்தித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியாரை அனுப்புவேன் என்று சொல்லி, உங்களோடு உள்ள ஆவியார் வருவார், அவர் எங்களை வழிநடத்துவார் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சூழலில் கலக்கத்தோடு இருந்த மக்களுக்கு அங்கு ஆண்டவர் ஐக்கியத்தினால் தங்கும் திரியேக தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஐக்கியத்தினால் தங்கும் திரியேக தேவன். மூன்றாவதாக, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அதை தான் சுட்டி காட்டுகிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பிதாவின் வாக்கு நிறைவேற கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். மேல் வீட்டறையிலே கூடியிருந்த சீடர்கள் ஆண்டவருடைய வெளிப்படையான அடையாளங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்புவதை நாம் பார்த்தோம். பெந்தைகோஸ்தே திருநாளை கடந்த வாரத்தில் ஆசரித்தோம். அவர்களை ஆற்றல் படுத்தினார், தம்முடைய திருப்பணிக்கு அருட்கொடைகளினாலே வரங்களினாலே நிரப்பி பயன்படுத்தினார். பாடுகள் மத்தியிலும் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தோடு இருந்தனர். வேறுபாடுகள் களைந்து வேற்றுமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற சிந்தனையோடு ஆண்டவருடைய மக்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின நிகழ்வை நாம் பார்க்கிறோம். திருச்சபை வளர்ந்தது. 3000 பேர் 5000 பேர் ஆண்டவருடைய மந்தையில் இணைக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி பவுலடிகளாரும் இந்த மும்மை வாழ்த்து என்று அழைக்கக்கூடிய திரியேக தேவனை மையமாய் வைத்தே வாழ்த்தை கூறுகின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு தங்குகிறவர், திரியேக தேவன் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறவர், வாசம் பண்ணுகிறவர், நம்மில் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார், நம்மை ஏக்குகிற ஆண்டவராக, நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பினால் நம்மோடு தங்குகிறார், அருளினால் நம்மோடு தங்குகிறார், ஐக்கியத்தினால் நம்மோடு தங்குகிறார். நம்மில் தங்கியிருக்கிற ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்வை இயக்குகிறார் என்பதை உணர்ந்து அவருடைய திருக்கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவர் வழிகாட்டுகின்ற பாதைகளிலே நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். இனிவரும் காலங்கள் இன்பமாய் அமையும்.
திரியேக தேவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமன். தலைகளை தாழ்த்தி நாம் வேண்டுதல் செய்வோம். மகத்துவம் பொருந்திய திரியேக தேவனை உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருடைய நாளிலே, திரித்துவ திருநாளிலே உம்முடைய வெளிப்பாடுகளை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவும், படைப்பாளராக, மீட்பராக, உடனிருந்து வழிநடத்துகிற தேற்றரவாளனாக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த புரிந்து கொள்ளுதலிலே இறுதி வரை நிலைத்து நிற்க, ஆண்டுடைய வருகை மட்டும் சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். பலவித போதனைகளிலே நாங்கள் சிக்காதபடி, அலைப்புண்டு தெரியாதபடி, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே முடிவு வரை நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற உலக நாடுகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் பரிகாரியாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நலனை கொடும். தங்களுக்கு அருமையான மக்களை இழந்து வாடுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடும். இந்த மாதத்திலே வருகின்ற நாட்களிலே இயல்பு நிலைக்கு திரும்பவும், வாழ்வின் ஆதாரத்திற்காக மக்கள் செயல்படவும் கர்த்தர் கிருபை தாரும். 10ஆம் வகுப்பு அரசு தேர்வுக்கென்று ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் நினைவாற்றலையும் ஆண்டவர் அருள் செய்வீராக. உற்சாகத்தோடு படித்தவைகள் அனைத்தும் நினைவுக்கு வருவதற்கு ஆண்டவர் அருள் தாரும். நல்ல முறையிலே மனப்பதற்றம் இல்லாமல் தேர்வுகளை சந்திக்க அருள் தாரும். வருகின்ற நாட்கள் எல்லாம் உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பேர் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாய் அமைய கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியே மிகுந்த பணிவோடு கேட்கிறோம். அன்புள்ள கடவுளே, ஆமென்.